90s காலகட்டத்துல ஒரு முன்னணி கதாநாயகியா கொடிகட்டி பறந்தவங்க தான் நடிகை மீனா. இவங்க அந்த காலகட்டத்துல நிறைய முன்னணி நடிகர்களோட ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ஆனா விஜய் கூட மட்டுமே சேர்ந்து இவங்க படம் பண்ணவே இல்லை. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து அப்பத்துல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நடிகை மீனா வந்து அஜித் கூட சேர்ந்து ஒரு 3 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா விஜய் கூட சேர்ந்து மட்டும் இவங்க வந்து படம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லை. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை தான் மீனா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து என்கிட்ட டைரக்டா இப்படி கேட்டாரு. ஆனா நான் வந்து இதுதான் என்னோட விஷயம் அப்படிங்கறத நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை மீனா வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகறவங்க வந்துட்டு தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுட்டு வரவங்க வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். அதாவது நிறைய பேர் வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா வந்து சினிமாவில் அறிமுகமாகறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நீடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது இல்லதான். அதுல ஒரு சில பேர் மட்டும் தான் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தான் நடிகை மீனாவும். இவங்களுமே குழந்தை நட்சத்திரமா தான் சினிமாவில் வந்து அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறமா தான் நடிகை ஆனாங்க. தொடர்ந்து கொடிகட்டி பறந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை வந்து கண்ணழகி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட நடிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட கண்கள் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து யாரு கூடலாம் குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது நடிச்சாங்களோ அவங்களுக்கு ஜோடியாவே வந்து மீனா வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு உதாரணமா வந்து நடிகர் ரஜினிகாந்த் கூட வந்து இவங்க முத்து படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்து இவங்க வந்து மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மீனா வளர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் முத்து படத்துல ரஜினிகாந்துக்கு வந்து ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து இது வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுடுச்சு. என்னன்னா ஒரு குழந்தை நட்சத்திரமா அவங்க கூட நடிச்சவங்க இப்ப வந்து ஹீரோயினாவே நடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது நடிகை மீனா வந்து நிறைய நடிகர்களோட, அதாவது முன்னணி நடிகர்களோட வந்துட்டு ஜோடியா நடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த், ரஜினிகாந்த், சத்யராஜ், அது மட்டும் இல்லாம பிரபுதேவா, அஜித் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்க எல்லார் கூடயுமே வந்து ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க. பட் ஆனா விஜய் கூட மட்டும் இவங்க வந்து படமே பண்ணல அந்த டைம்ல. ஆனா எல்லாருமே கேட்ட கேள்வி ஏன் இவங்க நடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் நடிகை ரோஜாவுமே விஜய் கூட வந்து சேர்ந்து ஒரு படங்கள்ல கூட நடிக்கவே இல்லை. 2 பேருமே வந்து ஒரு ஜோடியா சேர்ந்து நடிச்சதே கிடையாது. ஆனா ரோஜாவும் விஜயும் சேர்ந்து ஒரு பாடல்ல மட்டும் நடனம் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரிதான் நடிகை மீனாவும் விஜயும் சேர்ந்து ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும் நடனம் ஆடி இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இவங்க எதுக்காக 2 பேரும் சேர்ந்து படங்கள்ல நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அதுல வந்து மீனா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். எதுக்காக நீங்க விஜய் கூட நடிக்கல, எதுக்காக விஜய் கூட நீங்க சேர்ந்து நடிக்கல அப்படின்றத பத்தி எல்லாருமே கேட்கறாங்க. பட் அதுக்கு முக்கிய காரணமே இந்த கால் ஷீட் பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு கால் ஷீட்டே கிடைக்காது. நான் அந்த டைம்ல வந்து ரொம்பவே பிஸியா இருந்தேன். ஒரே நாள்ல 3 படங்கள் கூட நடிச்சிருந்தேன். அந்த டைம்ல தான் என்ன நிறைய படத்துக்கு கேட்பாங்க. ஆனா என்னால வந்து கால் ஷீட் பிரச்சனை இருக்கிறதுனால நடிக்க முடியாம போயிடுச்சு. அதே நேரத்துல நடிகர் விஜய் கூட சேர்ந்து கௌசல்யா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த கௌசல்யா நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்துல நடிக்கிறதுக்கு என்கிட்ட தான் கேட்டாங்க. அந்த டைம்ல நான் ரொம்பவே பிஸியா இருந்ததுனால என்னால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் கௌசல்யா அந்த படத்துல நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படத்துலயுமே வந்துட்டு நடிகை மீனாவை தான் விஜய்க்கு ஜோடியா கேட்டிருந்தாங்களாம். ஆனா மலையாளத்துல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்துட்டு நடிகை மீனா தான் நடிச்சிருந்தாங்க. அப்பவும் இந்த தமிழ்ல வந்து மீனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் என்னால நடிக்கவே முடியல. ஏன்னா அந்த டைமும் நான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால என்னால கால் ஷீட் வந்து கொடுக்கவே முடியல. அதனாலதான் என்னால நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லியிருக்காங்க. ஆனா ஷாஜகான் படத்துல மட்டும் நடிகர் விஜய் கூட சேர்ந்து நடிகை மீனா வந்து ஒரு குத்து பாடலுக்கு வந்து நடனம் ஆடி இருப்பாங்க. அந்த பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், அந்த வறுத்த கோழி மிளகு போட்ட அந்த சாங் தான். இதுல விஜய் மீனா 2 பேரோட டான்ஸுமே அவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா குத்து குத்துன்னு குத்தி இருப்பாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா 2 பேரும் சேர்ந்து படங்கள் மட்டும் நடிக்கல. ஆரம்பத்துல ஷாஜகான் படத்துல ஒரு பாடலுக்கு மட்டுமே நடனம் ஆடுறதுக்காக மீனா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா மீனா வந்து அந்த டைம்ல ஒத்துக்கல. உடனே ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஒரு பாடலுக்கு மட்டும் நடிகைகள் வந்து நடனம் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அதனால வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. அந்த பாடலுக்கு நடனம் ஆடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பாடல்ல நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டவே செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடல்ல நடனம் ஆடுறதுக்காக வந்துட்டு மீனா வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பாடலை பிளே பண்ணி கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடலோட வரிகள் வந்து அப்படிதான் இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட வந்து விஜய் வந்து டைரக்டாவே கேட்டுட்டாராம்.
என்ன அப்படின்னா, எதுக்காக நீங்க என் படத்துல மட்டும் நடிக்கவே மாட்டேங்கிறீங்க? அஜித்துக்கு மட்டும் 3 படம் நடிச்சிருக்கீங்க. அவர் கூட சேர்ந்து 3 படம் நடிச்சிட்டீங்க. என் கூட ஏன் நடிக்கவே மாட்றீங்க? அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் வந்து டைரக்ட்டாவே கேட்டுட்டாராம். அப்ப கூட சொன்னாங்களாம், சார் இல்ல அப்படிலாம் பிரச்சனை இல்ல. எனக்கு நான் ரொம்பவே வந்து பிஸியா இருக்கேன். அதனால தான் நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே சேர்ந்து படம் நடிக்கல. பட் இந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே நடனம் ஆடியிருந்தாங்க. அதுவும் செம்மையான ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தாங்க. அது இந்த காலத்து இளைஞர்கள் வரைக்குமே அந்த பாடலை கேட்டா குத்தாட்டம் நல்லா போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைபான பாடல் தான். எல்லார் மனசுலயுமே இருந்த கேள்வி இதுதான். எதுக்காக விஜயும் மீனாவும் சேர்ந்து படங்கள் நடிக்கல அப்படின்ற கேள்வியுமே இருந்துச்சு. பட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 90s குழந்தைகளுக்கு வந்து இந்த கேள்வி கண்டிப்பா இருந்திருக்கும். எதுக்காக விஜயும் மீனாவும் சேர்ந்து நடிக்கவே இல்ல? இந்த பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடி இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து 90s குழந்தைகளுக்கு இருந்திருக்கும். அதுக்கான விளக்கத்தை வந்து நடிகை மீனாவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கால் ஷீட் பிரச்சனை தான்ப்பா. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். அந்த டைம்ல வந்து ஒரு நாளைக்கே நான் 3 படம் பண்ணுவேன். எனக்கு டைமே இருக்காது. அதனால எனக்கு அதுவும் ஒரு படத்துக்கு கேட்டாங்கன்னா 20 டேஸ் கேட்பாங்க. அந்த 20 டேஸ் குடுக்கறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் விஜய் கூட சேர்ந்து நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடிகை மீனா மட்டும் கிடையாது. நடிகை ரோஜாவுமே வந்துட்டு விஜய் கூட சேர்ந்து ஒரு படங்கள் கூட நடிக்கவே இல்ல. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடிகை மீனாவும் நடிகர் விஜயும் சேர்ந்து ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும் நடனம் ஆடி இருக்கிற மாதிரி, அதே மாதிரிதான் நடிகை ரோஜாவும் நடிகர் விஜயும் சேர்ந்து ஒரே ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும் நடனம் ஆடியிருப்பாங்க. அந்த பாடலுமே செம்ம வைபான பாடல். அந்த பாடல் இப்ப கேட்டாலுமே எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன பாடல்னா, தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட எழுதி தரட்டுமா அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலுமே செம்ம குத்து பாடல். 2 பாட்டுல வந்து ரோஜா செம்மையா ஆடியிருப்பாங்க. விஜய் சொல்லவே வேண்டாம். விஜய் எந்த குத்து பாட்டுனாலுமே செம்மையா ஆடுவாரு. இந்த பாட்டுலயுமே அவர் வந்து வச்சு செஞ்சிருப்பாரு. எல்லாருக்கும் விருப்பமான பாடல் தான். சோ இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க.